இன்றைக்கு காவல்துறை ஏவல்துறை காவல்துறை இருக்கிற உண்மையான காவல்துறையாக மாற்ற முயற்சிக்கிற பணியிலே இந்த ஆர்ப்பாட்டம் நடைபெற்றிருக்கிறது. புரட்சித் தலைவி அம்மா காலத்திலிருந்து புரட்சித் தலைவர் எதிர்க்கட்சிகளோடு நம்முடைய உறவை அளவோடு வைத்துக் கொள்ள வேண்டும் என்பதுதான் பாணி. அந்த வகையில் இவர் இன்னசென்ட்டாக வெள்ளத்தை மனசோட வாழ்த்தி இருக்கிறாரு. அந்த வாழ்த்துக்களே கூட தவறாக எதிர்க்கட்சி பயன்படுத்துகிறது. அதுதான் நான் சொன்ன மாதிரி மாற்றான் தோட்டத்து மல்லிகைக்கு மனம் இருக்குன்னு நினச்சி எங்கள் அண்ணன் செல்லூர் ராஜு பேசியிருப்பார். ஆனால் அது மாற்றான் வீட்டு சாக்கடை என்பதை இப்போது நாட்டு மக்களும் எங்கள் மதுரை மக்களும் புரிந்து கொண்டு விட்டார்கள். ஏற்கனவே அவர் முழு பொழுது அணுகுகள் ஏற்கனவே ஒரு மாதம் சஸ்பெண்டில் இருக்கார். சஸ்பெண்டில் இருக்க எம்பி அவர். அந்த மாதம் சம்பளம் அவருக்கு கிடைக்குதா கிடைக்கலையான்னு தெரியல. மதுரை மக்கள் மட்டுமல்ல, யாரும் விரும்ப மாட்டாங்க. இன்றைக்கு திமுகவே அவர் கவுத்துறதுக்கு தயாராகிட்டாங்க. இங்கேருந்து கீழடியில் போய் சிவகுமார் குடும்பத்துக்கு பாதுகாப்பாக போகிறாரு. அங்கே இருக்கிற வேடிக்கை அத்தனை பேரும் வெளியே தள்ளி விட்டு அந்த கீழடி அருங்காட்சியகத்தை அவமானப்படுத்தி விட்டு வந்திருக்கிறார். கனிமொழி, ராஜா, கதிர்வேல் ஆனந்த், சிகாமணி, இந்த 5 எம்பியை தவிர திமுகவில் போய் 38 எம்பியில் எந்த எம்பி செயல்பட்டாங்க? புரட்சித் தலைவர் எம்ஜிஆரை இழிவுபடுத்துகிற வகையிலே ஒரு நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்தவர், மத்திய அமைச்சராக இருந்தவர் சொல்லியிருக்கார் போது மக்கள்கிட்ட மிகப்பெரிய எதிர்ப்பை இன்றைக்கு அவர் சம்பாதித்துக் கொண்டிருக்கிறார். இப்படிப்பட்டவரை நடமாடக்கூட வரமாட்டார்கள். மதுரை பக்கம் வந்தாங்கன்னா அவர் நடமாடக்கூட முடியாது. எம்ஜிஆர் மீது பற்று கொண்டவர்கள் மதுரை மக்கள். அது அப்படிப்பட்ட தவறான கருத்தை அவர் சொல்லியிருக்கிறார் என்பதுதான் இன்றைக்கு உள்ள சொன்னார். இன்றைக்கு காவல்துறை ஏவல்துறை காவல்துறை இருக்கிற உண்மையான காவல்துறையாக மாற்ற முயற்சிக்கிற பணியிலே இந்த ஆர்ப்பாட்டம் நடைபெற்றிருக்கிறது. மதுரை புறநகர் கிழக்கு மாவட்டத்தில் அத்தனை நிர்வாகிகளும் சட்டமன்ற உறுப்பினர்கள் கலந்து கொண்டு இந்த ஆர்ப்பாட்டத்தை வெற்றிகரமான ஆர்ப்பாட்டமாக மாற்றி காண்பித்திருக்கிறோம். இப்போது பேசும்போது சொன்னீங்க, இந்த எம்பி தேர்தல் போன முறை எம்பி தேர்தல் முடிஞ்ச உடனே பார்த்தீங்கன்னா ஒரு சர்ச்சை ஏற்பட்டது. அதே நேரத்தில் இந்த முறை தேர்தல் ஆரம்பிக்கிறதுக்கு முன்பே பார்த்தீங்கன்னா எதிர்க்கட்சிக்கு ஆதரவாக முன்னாள் அமைச்சர்கள்லாம் பாராட்டக்கூடிய விஷயத்தை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? உங்களோட இதில் எப்படி பார்க்குறீங்க? அவர் எங்களுடைய அமைச்சர் பாராட்டுவதற்காக சொல்லலை. அவர் நாங்கள் என்ன கருதுகிறோம்னா, ஒரு பெரிய தெப்பக்குளத்தில் ஒரு மின் விளக்கு நாடாளுமன்ற போட்டிருக்காரு. அது அடையாளம் வச்சிருக்கு. அதுக்காக தற்செயலாக பேசுகிற போது அவர் பேசினாரா எங்களுக்கு சந்தேகமாக இருக்குது. 5 வருஷம் யாரோ ஒரு அமைச்சர் வேற ஒரு கூட அந்த தொலைபேசியில் சொல்லியிருக்கலாம். இருந்தாலும் அப்படி சொல்லிதான் வைத்துக் கொண்டால் கூட அவர் ஒரு உயர்வு நிகழ்ச்சியோடு சொல்லியிருப்பார், நீ இந்த 5 ஆண்டு காலத்தில் இந்த லைட்டை தவிர மதுரைக்கு எதுவுமே பண்ணலை அப்படின்றத அடையாளம் காட்டுவதற்காகத்தான் மதிப்பிற்குரிய முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு அவர்கள் குறிப்பிட்டிருப்பாரே தவிர அவரை வாழ்த்துவதற்காகவோ அவரை மகிழ்ச்சியோடு நிச்சயமாக சொல்லியிருக்க மாட்டாருன்னா அதிமுக தொண்டர் அத்தனை பேரும் நம்புகிறோம். ஆனாலும் கூட புரட்சித் தலைவி அம்மா காலத்திலிருந்து புரட்சித் தலைவர் எதிர்க்கட்சிகளோடு நம்முடைய உறவை அளவோடு வைத்துக் கொள்ள வேண்டும் என்பதுதான் பாணி. அந்த வகையில் இவர் இன்னசென்ட்டாக வெள்ளத்தை மனசோட வாழ்த்தி இருக்கிறாரு. அந்த வாழ்த்துக்களே கூட தவறாக எதிர்க்கட்சி பயன்படுத்துகிறது. ஏன்னா மதிப்பிற்குரிய வெங்கடேஷ் அவர்கள் உண்மையான ஒரு நல்ல நோக்கத்தோடு இருப்பார்னா அது அவர் வெளி சொல்லி இருக்கக்கூடாது. எங்கள் அருமை என்ன செல்லூர் ராஜு இப்படி பேசினா அந்த வாழ்த்து செய்தி அவர் மனசுக்குள்ளே வச்சிருந்து இன்னும் செய்ய முயற்சித்திருக்கணும். அதுதான் நான் சொன்ன மாதிரி மாற்றான் தோட்டத்து மல்லிகைக்கு மனம் இருக்குன்னு நினச்சி எங்கள் அண்ணன் செல்லூர் ராஜு பேசியிருப்பார். ஆனால் அது மாற்றான் வீட்டு சாக்கடை என்பதை இப்போது நாட்டு மக்களும் எங்கள் மதுரை மக்களும் புரிந்து கொண்டு விட்டார்கள். ஆக அவர் ஒரு நல்ல நாடாளுமன்ற உறுப்பினராக நாங்கள் கருதலை. ஏற்கனவே அவர் முழு பொழுது அணுகுகள் ஏற்கனவே ஒரு மாதம் சஸ்பெண்டில் இருக்கார். சஸ்பெண்டில் இருக்க எம்பி அவர். அந்த மாதம் சம்பளம் அவருக்கு கிடைக்குதா கிடைக்கலையான்னு தெரியல. இந்த மதுரை நாடாளுமன்றத்தில் எந்த வீட்டு இன்ப நிகழ்ச்சியிலும் துன்ப நிகழ்ச்சியிலும் கலந்து கொண்டதில்லை. எந்த போராட்டத்திலும் மேலூரில் நடைபெற்றது விவசாய போராட்டம் கலந்துக்கல. ஜாக்டோஜி போராட்டம் அவரை ஆதரித்து வாக்களித்தவர்களுடைய போராட்டம் நேற்று அதில் அவர் ஆதரவு தெரிவிக்கல. நேற்று மாற்றுத்திறனாளி போராட்டம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் முற்றிலும் 6 மணி நேரம் மதுரை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகிட்டு இருக்கிறாங்க. அதை அவர் ஆதரிக்கலை, வாழ்த்து கொடுக்கல. எந்த விதமான போராட்டங்களுக்கும் ஈடு கொடுக்கலை, சாதனையும் செய்யலை, முறையான வாழ்த்துக்களையும் சொல்லலை. அப்படிப்பட்ட நாடாளுமன்ற உறுப்பினரை மதுரை மக்கள் மட்டுமல்ல யாரும் விரும்ப மாட்டாங்க. இன்றைக்கு திமுகவே அவர் கவுத்துறதுக்கு தயாராகிட்டாங்க. அதனால் அவர் நிற்கிறாரா வேற ஆள் நிற்கிறா எங்களுக்கு தெரியல. திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு நாகராஜுடைய கம்யூனிஸ்ட் கட்சியுடைய துணைமேயர் வீட்டில் ஒரு தாக்குதல் நடந்தது என்பதற்காக திமுகவை கண்டித்து உண்ணாவிரதம் இருந்தவர். மாற்றுத்திறனாளிகளுக்காக உண்ணாவிரதம் இருப்பதற்கு போராடுவதற்கு வந்திருக்கணும். குழந்தையோடு இருந்தாங்களே, அந்த குழந்தைக்கு ஒரு பிஸ்கட்டையும் டீயையும் வாங்கி கொடுத்துருக்கணுமே. நாங்கள் தயாராக இருந்தோம். ஆனாலும் கூட அந்த போராட்டத்தின் விளைவாக அவர்களுக்கு கேடு வந்துவிடக்கூடாது என்பதற்காக தான் நாங்கள் பின்பு ஆதரவு தெரிவிக்கிறோமே தவிர அந்த போராட்டக்காரர்களுக்கு ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் ஆதரவு தெரிவிச்சிருக்கோம். நாம இங்கேருந்து கீழடியில் போய் சிவகுமார் குடும்பத்துக்கு பாதுகாப்பாக போகிறாரு. அங்கே இருக்கிற வேடிக்கை அத்தனை பேரும் வெளியே தள்ளி விட்டு அந்த கீழடி அருங்காட்சியகத்தை அவமானப்படுத்தி விட்டு வந்திருக்கிறார். இப்படிப்பட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் மதுரைக்கு நிச்சயமாக தேவைப்படாது என்பதுதான் அதிமுக மதுரை மக்களுடைய வேண்டுகோள். வெறும் தமிழை சொல்லி வியாபாரம் பார்க்கக்கூடாது. தான் ஒரு கட்டுரை எழுதி வைத்துக் கொண்டு இந்த நாட்டை ஏமாற்றக்கூடாது. ஆகவே இந்த மதுரை இனி அதிமுக கோட்டையாக மாறும், வெற்றி பீடமாக மாறும் என்பதைத்தான் இன்றைக்கு சொல்ல அதிமுகவின் வேட்பாளர்கள் தயார் நிலையில் இருக்கிறார்கள். ஆகவே
அருமையினர் எடப்பாடியார் முழுமையாக அவருடைய ஆய்ந்து அறிந்து வெற்றிகரமான வேட்பாளரை தேர்ந்தெடுப்பதில் அருமையினர் எடப்பாடியாரும் தலைமை கழக நிர்வாகிகள் அதற்கான முனைப்பிலே இருக்கிறார்கள். அதிமுக மதுரையில் வெற்றி பெறும். அருமையினர் எடப்பாடியார் யாரை அறிவிக்கிறாரோ, தலைமை கழகம் யாரை அறிவிக்கிறதோ அந்த வேட்பாளர் மதுரையில் வெற்றி பெறுவார் என்பதுதான் உண்மை. இது மக்கள் போராட்டம். இப்போ தமிழ்நாடு முழுவதும் வேட்பாளர் கூட முக்கியம் இல்லை, மக்கள் தயாராகிட்டாங்க. திமுக ஆட்சியை வீழ்த்த வேண்டும். இந்த 5 எம்பியை தவிர கனிமொழி, ராஜா, கதிர்வேல் ஆனந்த், சிகாமணி, இந்த 5 எம்பியை தவிர திமுகவில் போய் 38 எம்பியில் எந்த எம்பி செயல்பட்டாங்க? எந்த எம்பி அடையாளம் காணப்படவில்லை. கடைசியில் மாணிக் தாக்கூர் இவர் பரவாயில்ல 38 எம்பி வெறும் இவங்க தான் இருந்தாங்க தவிர தமிழகத்திற்கு எந்த நன்மையும் செய்யவில்லை, எந்த போராட்டத்தையும் நடத்தவில்லை. அதிமுக நாடாளுமன்றத்தை கம்பிக்க செஞ்சுச்சு. ஆனால் இன்றைக்கு திமுகவும் கூட்டணி கட்சியும் அவங்களுக்கு லாலி பாடிக்கிட்டு இருக்காங்களே தவிர என்ன கிடைக்கிறது தவிர உண்மையான போராட்டங்களை நாடாளுமன்ற உறுப்பினர் போல. அதனால் மக்களே அதிமுக கொண்டாந்துருவாங்க. இன்றைக்கு இருக்கிற சூழ்நிலையில் சட்ட ஒழுங்கை கெட்டுக்கெடுக்கிற போது எங்களுடைய வேட்பாளர் பெரிய எடப்பாடியார் யாரை காமிச்சாலும் வெற்றி பெறக்கூடிய சூழ்நிலையில் மக்கள் வாக்களிக்க தயாராக இருக்காங்க. புரட்சித் தலைவர் எம்ஜிஆரை இழிவுபடுத்துகிற வகையிலே ஒரு நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்தவர், மத்திய அமைச்சராக இருந்தவர் சொல்லியிருக்கார் போது மக்கள்கிட்ட மிகப்பெரிய எதிர்ப்பை இன்றைக்கு அவர் சம்பாதித்துக் கொண்டிருக்கிறார். ஏற்கனவே அவர் மீது பல்வேறு குற்றச்சாட்டுகள், ஊழல் குற்றச்சாட்டுகள் வழக்கு இன்னும் நிலுவையில் இருக்கிறது. அப்படிப்பட்டவர் புரட்சித் தலைவர் எம்ஜிஆரை விமர்சனம் செய்திருப்பது இன்றைக்கு மக்கள் மனசில் ஒரு மிகப்பெரிய எழுச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது. இப்படிப்பட்டவரை நடமாடக்கூட விடமாட்டார்கள். மதுரை பக்கம் வந்தாங்கன்னா அவர் நடமாடக்கூட முடியாது. எம்ஜிஆர் மீது பற்று கொண்டவர்கள் மதுரை மக்கள். அது அப்படிப்பட்ட தவறான கருத்தை அவர் சொல்லியிருக்கிறார் என்பதுதான் இன்றைக்குள்ள சொன்னார். இந்த சிம்மக்கல்லிருந்து ஏர்போர்ட்டுக்கு ஒரு பாலத்தை பதவி துறையை இழந்த மதிப்பிற்குரிய பிடிஆர் அறிவித்தார். அதுவும் இன்னும் அதுக்கான ஆழமான பணிகள் நடக்கல. அதிமுக காலத்தில் கோரிப்பாளையம் பாலம் இது பண்ணப்பட்டது. அந்த பாலத்திற்கான அடிப்படை வேலைகள் தான் இப்போ தொடங்கி இருப்பதாக தகவல் வருகிறது. அதே மாதிரி அப்போலோ பாலமும் அந்த பாலமும் கூட இன்றைக்கு சரியான நிர்வாகத்தில் முறையற்று நிறுத்தப்பட்டிருக்கிறது. வண்டியூர் கண்மாயும் சரி, தென்காய் கண்மாயும் முறையான திட்டமிடாத காரணத்தால் இன்றைக்கு உயர்நீதிமன்றத்தால் மிகச்சரியாக நிறுத்தப்பட்டிருக்கு. இதுதான் திமுகவுடைய நிர்வாக சீர்கேடு நாங்கள் முதல்ல சொல்லிக்கிட்டு இருக்கோம். இன்றைக்கு நீதிமன்றமே அதை ஒப்புக்கொண்டிருக்கிறது. இந்த சிம்மக்கல்லிருந்து ஏர்போர்ட்டுக்கு ஒரு பாலத்தை பதவி துறையை இழந்த மதிப்பிற்குரிய பிடிஆர் அறிவித்தார். அதுவும் இன்னும் அதுக்கான ஆழமான பணிகள் நடக்கல. அதிமுக காலத்தில் கோரிப்பாளையம் பாலம் இது பண்ணப்பட்டது. அந்த பாலத்திற்கான அடிப்படை வேலைகள் தான் இப்போ தொடங்கி இருப்பதாக தகவல் வருகிறது. அதே மாதிரி அப்போலோ பாலமும் அந்த பாலமும் கூட இன்றைக்கு சரியான நிர்வாகத்தில் முறையற்று நிறுத்தப்பட்டிருக்கிறது. வண்டியூர் கண்மாயும் சரி, தென்காய் கண்மாயும் முறையான திட்டமிடாத காரணத்தால் இன்றைக்கு உயர்நீதிமன்றத்தால் மிகச்சரியாக நிறுத்தப்பட்டிருக்கு. இதுதான் திமுகவுடைய நிர்வாக சீர்கேடு நாங்கள் முதல்ல சொல்லிக்கிட்டு இருக்கோம். இன்றைக்கு நீதிமன்றமே அதை ஒப்புக்கொண்டிருக்கிறது. கூட்டணி பேச்சுவார்த்தைகள் எப்படி போயிட்டு இருக்கு? இப்போ வலுவான கூட்டணி நினைப்பீங்களா, தனிச்சு நிற்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு? எங்களுக்கு கூட்டணி நாங்கள் வாய்ப்பு இருக்கும்போது அருமையானன் சொன்னார் மெகா கூட்டணி அமையினார். அந்த கூட்டணி வந்தால் மிகச்சிறப்பாக இருக்கும். எப்படினாலும் அனைத்து இந்திய அண்ணா திமுக வெற்றிக்கான கூட்டணியாக தான் இருக்குமே தவிர திமுக சிதறுண்டு போகுமோ என்று நினைக்கிற அளவுக்கு இன்றைக்கு இருக்கிறது. அவங்க கூட்டணி வெற்றி பெற்றாலும் திமுகவை சிதறுண்டு போகிற சூழ்நிலை தான் இன்றைக்கு திமுக இருக்கிறது. ஆகவே நிச்சயமாக அதிமுக எந்த வகையிலும் மிகப்பெரிய வெற்றியினை இந்த நாடாளுமன்ற தேர்தலும் தொடர்ந்து சட்டமன்ற தேர்தலில் அருமையான எடப்பாடியார் முதலமைச்சராவார். இதுபோன்ற செய்திகளை மேலும் தெரிந்து கொள்ள எங்களது யூடியூப், ஃபேஸ்புக் மற்றும் ட்விட்டர் ஆப்களை சப்ஸ்கிரைப் செய்யவும்.